நீ சொல்லியிருந்தா நான் உதவி செஞ்சிருப்பேன். அவன் வரலன்னா நான் போயிருப்பேன். நீ முயற்சி செஞ்சிருந்தா வெற்றி பெற்றிருப்ப. இப்படிலாம் சொல்லும்போது அதனுடைய சென்டென்ஸ் ஃபார்மேட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப்க்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் போடணும். நெக்ஸ்ட்டு ஹேட் போட்டு V3 ஃபார்ம். அதாவது கோ, வென்ட், கான் அப்படின்னா அந்த கான்ங்கிற வேர்டை தான் போடணும். கம், கேம், கம் அப்படின்னு வரும். அந்த கம்முங்கிற ஃபார்மை தான் போடணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அதான். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டு வுட் ஹாவ் போட்டு V3 போடணும். நம்ம எப்பவுமே ஹாவ்க்கு அப்புறம் V3 ஃபார்ம் தான் போடுவோம். இதான் வந்து ஸ்ட்ரக்சர். இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல் யூ வுட் ஹாவ் பாஸ் த எக்ஸாம். நீ நல்லா படிச்சிருந்தேன்னா எக்ஸாமை பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இஃப் யூ ஹேட் ஸ்டடிட், இந்த ஹேட் ஸ்டடிட் தான் இல்லை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். வுட் ஹாவ் பாஸ்ட்னு போடுறோம்ல, இந்த பாஸ்ட் தான் V3 ஃபார்ம். If she had left earlier, she would have caught the train. If they had invited me, I would have attended the party. If he had worked harder, he would have succeeded. If condition and would have. இதை நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில். நான் நல்லா படிச்சிருந்தா பரீட்சையில் பாஸ் ஆகிருப்பேன். If I had studied well, I would have passed the exam. அவன் அந்த வேலைக்கு விண்ணப்பித்திருந்தா அவனுக்கு வேலை கிடைச்சிருந்திருக்கும். இஃப் ஹி ஹேட் அப்ளைட் ஃபார் த ஜாப் ஹீ வுட் ஹாவ் காட் இட். ஆனால் அவன் அப்ளை பண்ணலை. நாங்கள் பணம் சேவ் பண்ணி வச்சுருந்தா வீடு வாங்கியிருந்திருக்கலாம். அவள் உண்மையை சொல்லியிருந்தா அவங்க அவளை நம்பியிருப்பாங்க. இஃப் ஷி ஹேட் டோல்ட் த ட்ரூத் தே வுட் ஹாவ் பிலீவ்டு ஹர். ஆனால் அவள் உண்மையை சொல்லலை, அதனால் அவளை நாங்கள் நம்பலை. நான் அவனை சந்தித்திருந்தா அதை பற்றி கேட்டிருப்பேன். இஃப் ஐ ஹேட் மெட் ஹிம் ஐ வுட் ஹாவ் ஆஸ்க்ட் அபவுட் இட். ஆனால் மீட் பண்ணலை, கேட்கவும் இல்லை. நீ கேர்ஃபுல்லாக ஓட்டியிருந்தா கார் மோதி இருக்காது. இஃப் யூ ஹேட் டிரைவன் கேர்ஃபுல்லி யூ வுடின்ட் ஹாவ் கிராஷ் த கார். இது நெகட்டிவ் சென்டென்ஸ். செகண்ட் ஒன், அவங்க கதவை பூட்டியிருந்தா திருடங்க உள்ளே வந்திருக்க மாட்டாங்கல்ல. இஃப் தே ஹேட் லாக் த டோர் த தீவ்ஸ் வுடின்ட் ஹாவ் என்டர்டு. நீ கேட்டிருந்த நான் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன். இஃப் யூ ஹேட் ஆஸ்க்ட் ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட் யூ. ஆனே கேட்கல, நான் ஹெல்ப் பண்ணலை. அவங்க என்ன அழைச்சாங்க, நான் பார்ட்டிக்கு சென்றிருப்பேன். அவங்க அழைச்சிருந்தா நான் பார்ட்டிக்கு போயிருப்பேன். இஃப் தே ஹேட் இன்வைட்டட் மீ ஐ வுட் ஹாவ் கான் டு த பார்ட்டி. அவங்க இன்வைட் பண்ணலை, பார்ட்டிக்கு போகலை. நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு உதவி செஞ்சுருப்பேன். இஃப் யூ ஹேட் டோல்டு மீ, நீ என்கிட்ட சொல்லி இருந்தால். ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டுனா நான் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன். இஃப் யூ ஹேட் டோல்டு மீ ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு. நான் உன்னை மீட் பண்ணியிருந்தா மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். இஃப் ஐ ஹேட் மெட் யூ ஐ வுட் ஹாவ் பீன் ஹாப்பி. இல்லை பீன் வந்து பியோட V3 ஃபார்ம். இஃப் ஐ ஹேட் மெட் யூ ஐ வுட் ஹாவ் பீன் ஹாப்பி. நீ அவனை கூப்பிட்டுருந்தா அவன் கண்டிப்பாக வந்திருப்பான். இஃப் யூ ஹேட் கால்டு ஹிம் ஹி டெஃபினெட்லி வுட் ஹாவ் கம். கண்டிப்பாக வந்திருப்பான்னா டெஃபினெட்லி வுட் ஹாவ் கம். இஃப் யூ ஹேட் கால்டு ஹிம் ஹி டெஃபினெட்லி வுட் ஹாவ் கம். எனக்கு வழி தெரிஞ்சிருந்தா நான் தொலைஞ்சிருக்க மாட்டேன். இஃப் ஐ ஹேட் நோன் த வே ஐ வுடின்ட் ஹாவ் காட்டன் லாஸ்ட். இதில் காட்டன் வந்து கெட்டோட V3 ஃபார்ம். அமெரிக்கன் இங்கிலீஷில் தான் காட்டன், பட் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் காட் தான் வரும். இஃப் ஐ ஹேட் நோன் த வே ஐ வுடின்ட் ஹாவ் காட்டன் லாஸ்ட். அவங்க இன்வைட் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன். இஃப் தே ஹேட் இன்வைட்டட் மீ ஐ வுட் ஹாவ் கம். அவங்க என்னை இன்வைட் பண்ணியிருந்தா அப்படின்னா இஃப் தே ஹேட் இன்வைட்டட் மீ நான் வந்திருப்பேன். ஐ வுட் ஹாவ் கம். நீ நல்லா படிச்சிருந்தா எக்ஸாமில் நல்ல மார்க் வந்திருக்கும்.
If you had studied well, you would have scored good marks. If you had studied well, you would have scored good marks. நீ சீக்கிரமாக வந்திருந்தா அவனை பார்த்துருக்கலாம். If you had come earlier, you would have seen him. சீக்கிரமாங்கிறது முன்னதாகவே, ஏர்லியர்னா முன்னதாகவே. சியோட V3 ஃபார்ம் தான் சீன். நீ சீக்கிரமாக வந்திருந்தா இல்லை நீ முன்னதாகவே வந்திருந்தா அப்படின்னா இஃப் யூ ஹேட் கம் ஏர்லியர் அவனை பார்த்துருக்கலாம். யூ வுட் ஹாவ் சீன் ஹிம். ஹிம்னா அவனை. சீனா பார்க்குறது. வுட் ஹாவ் சீன் பார்த்துருக்கலாம். இஃப் யூ ஹேட் கம் ஏர்லியர் யூ வுட் ஹாவ் சீன் ஹிம். அவன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா அவன் ட்ராவல் பண்ணியிருப்பான். டிக்கெட் புக் பண்ணியிருந்தா அப்படின்னா இஃப் ஹி ஹேட் புக் த டிக்கெட் அவன் பயணித்திருப்பான்னா ஹீ வுட் ஹாவ் ட்ராவல்டு. இஃப் ஹி ஹேட் புக்டு த டிக்கெட் ஹீ வுட் ஹாவ் ட்ராவல்டு. பஸ் நின்றுருந்தா நாங்கள் ஏறியிருப்போம். பஸ் நின்றிருந்தால்னா இஃப் த பஸ் ஹேட் ஸ்டாப்டு நாங்கள் ஏறியிருப்போம்னா வி வுட் ஹாவ் காட்டன் இன். இஃப் த பஸ் ஹேட் ஸ்டாப்ட் வி வுட் ஹாவ் காட்டன் இன். இது கெட்டோட V3 ஃபார்ம் தான் காட்டன். இது ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் காட்டன். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னால் இல்லை காட் போட்டுக்கலாம். வி வுட் ஹாவ் காட் இன். அவன் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தா அவனுக்கு வேலை கிடச்சிருக்கும். இஃப் ஹி ஹேட் அப்ளைட் ஃபார் த ஜாப் ஹீ வுட் ஹாவ் காட் இட். அவன் வேலைக்கு விண்ணப்பிருந்தானா இஃப் ஹி ஹேட் அப்ளைட் ஃபார் த ஜாப் அவனுக்கு வேலை கிடச்சிருக்கும். அவன் வரலனா நான் போயிருப்பேன். இஃப் ஹி ஹேடின்ட் கம் ஐ வுட் ஹாவ் கான். கோவோட V3 ஃபார்ம் தான் கான். அவன் வரல அப்படின்னா இங்கிலீஷில் இஃப் ஹி ஹேட் நாட் கம். அதுதான் இஃப் ஹி ஹேடின்ட் கம். அவன் வரலன்னா நான் போயிருப்பேன். ஐ வுட் ஹாவ் கான்.